பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இரக்கமுள்ளவர். அவர் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே நியாயம் செய்கிறவர், தன் நீதியை நடப்பிக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் துதிக்கு பாத்திரர் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். கர்த்தர் பிரியமானவர்களே, உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்டு இப்பொழுது எருசலேமுக்கு கொண்டு வரும் பொழுது தாவீது மனமகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடுகிறார். தேவ சமூகத்திலே நமக்கு மகிழ்ச்சி உண்டு. தேவனோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு சமாதானம் உண்டு. அவருடைய சன்னிதானத்திலே நாம் வரும் பொழுது மனமகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் இருதயத்தின் நிறைவினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் மகிழுகிறார். கர்த்தர் தம்மை நோக்கி துதித்து ஆராதித்து தேவ சமூகத்திலே சோத்திரங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருகிறார். நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கும், கர்த்தரை தொழுது கொள்ளும்படிக்கும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கும் நாங்கள் அழைக்கப்பட்டோம். அதற்கென்றே தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய ஜனமாக மனமகிழ்ச்சியோடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் துக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பார் என்ற நிச்சயத்தோடு அறிக்கையிட்டு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமானது நம்மை ஆளுகை செய்யும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய கிருபைகள் பெரிது, அவருடைய இரக்கங்கள் பெரிது. சங்கீத புஸ்தகத்திலே பார்க்கிறோமே, 66ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் என்று. கர்த்தருக்கு முன்பாய் கம்பீரமாய் நிற்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்க தீமைகள் தோற்று போகும். நாம் இந்த உலகத்தின் தீமைகளுக்கு விரோதமாக அல்ல, அவைகளை எதிர்த்தல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை உயர்த்தும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய துதிகளை ஏறெடுக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது இந்த உலகத்தின் தீமைகள் தோற்று போகும். தேவன் தம்மை நோக்கி, தம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் செய்வோம். இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்று நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் விட்டு விலகாதவர், ஒரு நாளும் கைவிடாதவர். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பலனாயிருந்து துதித்து ஆராதித்து உந்தன் சமூகத்திலே உந்தன் நாமத்தை உயர்த்துகிற எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜெயம் உண்டாகட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும், கட்டுக்கள் அறுக்கப்படட்டும், தீமைகள் தோற்று போகும்படிக்கு ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீர் பலனாயிருந்து நடத்தும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.